Hi friends, welcome back to my channel Samayal with Anu. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே ஸ்பெஷலா எந்த ஒரு preservative-மே கலக்காம ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னு பிளாஸ்டிக் பாட்டில் இல்ல கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணுங்க. இன்னொன்னு முடிஞ்ச அளவுக்கு wooden spoon யூஸ் பண்ணுங்க. அப்போ மாங்காய் ஊறுகாய் கெடாம மாங்காய் ஊறுகாயே இல்லங்க எந்த ஊறுகாயுமே கெடாம ரொம்ப நாள் தாங்கும். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே फ्रेंड्स, மாங்காய் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏத்த எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளஷ் உள்ள மாங்காவா எடுத்தா ஊறுகாய் டேஸ்டா இருக்கும். நான் இது போல 2 மாங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 மாங்காவையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பெரிய பீஸா கட் பண்றதா இருந்தா கூட அது நம்ம ஆப்ஷன் தான். குட்டியா கட் பண்ணா சீக்கிரமா குக் ஆயிடும். அதனால குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த சைஸ்க்கு நான் இந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்றதுனால ஊறுகாய் சீக்கிரமா நல்லா ஊறுங்க. அதே போல டேஸ்டாவும் இருக்கும். அதனால தான் பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. 2 மாங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க. அடுத்ததா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதாவது உப்பு சேர்த்துனா அதே ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா குலுக்கி விடலாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இதே போல நல்லா குலுக்கி எல்லா இடத்துலையுமே உப்பும் மிளகாத்தூளும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்படியே ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே ஊற விடலாங்க. இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆகியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாங்காயோட உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா ஊறி நல்லா ஜூஸியா இங்கே பாருங்க அந்த பதத்துக்கு மாறிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு. கல்லுப்பு ஃபுல்லாகவே கரைஞ்சி நல்லா நீர்த்து மாங்காயோட ஊறி இருக்குதுங்க. ஓகே, இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, ப்ளஸ் வந்து கெடாமலும் இருக்கும். நீங்கள் மற்ற எண்ணெயை சேர்த்துற மாதிரி இருந்தால் ஆயில் இன்னுமே அதிகமாக சேர்த்துற மாதிரி இருக்குங்க. அப்போ அது நமக்கு ஹெல்த்தும் கிடையாது. நல்லெண்ணெய்னா கம்மியாக இருந்தாலே ஊறுகாய் கெடாமல் தான் இருக்கும். அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற மாங்காவை அதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாங்க. மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சா அதிலிருந்து ஆவியாகி தண்ணி சேர்ந்துடும். அப்போ ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மூடி வைக்காம இந்த கடாயை ஓப்பன்லேயே வச்சு நல்லா 10லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இப்படி கலரி கொடுத்துட்டே இருந்தால் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மாங்காய் நல்லா குழஞ்சி குக்காகி நமக்கு ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் எந்த ப்ரெசர்வேட்டிவும் கலக்காமல் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்திங்க. பாருங்கள், இப்படி லைட்டாக கரண்டியில் மசிச்சு பார்த்தாவே மாங்காய் நல்லா குழஞ்சி வெந்திருக்கிறது தெரியுதுங்க. அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சு ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இதே நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ ஊறுகாய் எடுக்கும் போது கூட சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.